புறத் தூய்மை நீரான் அமையும், அகத் தூய்மை வாய்மையால் காணப்படும். ஒருவனுக்கு வெளி உடம்பின் தூய்மை நீரால் உண்டாகும். மன தூய்மை பொய் சொல்லாமையால் அறியப்படும் என்பது இந்த குறளின் கருத்து. நமது அசல் தூய்மை மற்றும் எளிமையை வளர்த்து கொள்ள உதவுது. கலப்படம் செய்வது உறவுகளிலோ அல்லது மனதிலே மட்டும் அசுத்தத்தை ஏற்படுத்துகிறது. கலப்படம் இல்லாத போது தூய்மை இருக்கும். எளிமை தூய்மையுடன் தொடர்புடையது. நாம் கூறுவது எளிமையாகவும் இயற்கைக்கு இணங்கவும் வாழ்வது மகிழ்ச்சியை தரும். இயற்கையுடன் ஒரே மாதிரியாக இருக்க எளிமையாக இருக்கணும். இயற்கை சக்திகள் சக்தி வாய்ந்ததாகவும் பிரமிக்க வைக்கக்கூடியதாகவும் எளிமையாகவும் கம்பீரமாகவும் அமைதியாகவும் கவனிக்கக்கூடிய தன்மையும் தூய்மையானதாகவும் இருக்குது. மனித உடல் இயற்கையைப் போலவே செயல்படுது. நாம் எங்கே மிகவும் சிக்கலானதாக காண்கிறோம் என்றால் மனதில் தான். மனம் தனக்காகவோ அல்லது அதன் அடையாளத்திற்காகவோ பொருட்களை உருவாக்கும் போது அது சிக்கலானதாக முடியுது. சிக்கலானது கலப்படம் அல்லது தூய்மையற்றதுன்னு பொருள். நாம் தூய்மையாகும்போது ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறோம். தூய்மை பற்றிய நமது உள்ளுணர்வு பாராட்டு நம்மை தூய்மைக்கு மதிப்பளிக்க தூண்டுது. நமது உண்மையான தன்மை தூய்மையாக இருப்பது தான். இயற்கையும் தூய்மையானது என்பதால் நாம் தூய்மையை நோக்கி ஒரு நனவான பயணத்தை மேற்கொண்டவுடன் அது நமது கூட்டாளி ஆகிறது. இயற்கை ஒத்துழைக்கிறது. நாம் சரியான திசையில் செல்லும்போது நாம் மகிழ்ச்சியாகவும் மனம் விரிந்ததாகவும் உணர்கிறோம். அதுவும் இயற்கைக்கு ஒத்துழைக்குது. கருணை மற்றும் தாராள மனப்பான்மையின் செயல்களால் நமது தூய்மையின் அளவையும் அதிகரிக்க முடியும். நாம் தூய்மையாகும்போது ஒருவரை ஒருவர் மதிக்கிறோம்.